அனைவருக்கும் வணக்கம். இன்று 8 ஆகஸ்ட் ரித்தன்யா கேஸ் அப்டேட். புலன் விசாரணை துரிதமாக்கப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட் கேஸ் துரிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் நீதியரசர் புலனாய்வு உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுப்பாங்க, நியாயம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அவங்க இந்த என்கேஜ்மெண்ட் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த பெண் எவ்வளவோ ஆசைகளோடு நம்ம ஒரு பெரிய இடத்துல வாழ்க்கப்பட போகிறோம் என்று நினைத்தது தான் இந்த பெண் செய்த தவறு. ஒரு நல்ல கணவன் கிடைத்து விட்டார் என்கின்ற ஓர் ஆத்ம திருப்தியில் அந்த பெண் தன்னை அலங்கரித்து அந்த குடும்பத்திற்கு வாழப்போகிறாள். தன் மாமியாரிடம் தன் குடும்பம் என்ற வகையில் அவள் எவ்வளவோ தடுத்து திருப்பி அவனுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு முற்பட்டாள். அதனால ஏதோ இது பயப்பட்ட பொண்ணு அப்படின்லாம் சொல்லாதீங்க. இவங்க எவ்வளவோ குற்றங்கள் அவளை துன்புறுத்தியிருந்தாலும் கூட, கணவன் எவ்வளவோ தொல்லைகள் கொடுத்திருந்தாலும் கூட கணவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கடைசி வாய்ப்பு தவறி போகும் பொழுதுதான் அவளுக்கு வேற வழி தெரியாமல் தன்னை மாய்த்து கொள்ளும் அந்த இறுதி கட்டத்திற்கு போய்விட்டாள். இந்த அழகிய இந்த இளம் பெண் என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்திருப்பாள் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. அந்த இறைவனடி சேர்ந்து இந்த ஆன்மா சாந்தியடைய எல்லோரும் பிரார்த்திப்போம். மேலும் நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். ரித்தன்யாக்கள் போன்ற இந்த பெண்களுக்கு எந்த அநீதியும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறோம்.